Hi friends, welcome to Win Skincare. This is Jamanarani, cosmetologist, makeup artist and acupuncture doctor. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் கலரிங், ஃபேஷியல் ஹேர்ஸ் கலரிங். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஹேர்ஸை வந்து நேச்சுரலாக ஹேர் வந்து பார்த்து போர் அடிச்சிருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபேஷனாக வந்து கலரிங் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இவங்களும் அந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க. இவங்களோட ஹேர் வந்து டார்க் ப்ரௌன். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட இந்தியன் ஹேர் கலர் பார்த்திங்கனாக்கா டார்க் ப்ரௌன். ஸோ அந்த கலர்லேருந்து இவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதாவது கொஞ்சம் பர்கண்டி கலர் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம பர்கண்டி கலர் கொடுக்க போகிறோம். அதாவது பிளாண்ட் பண்ணாமே பண்ண போகிறோம். அதனால் 40% டெவலப்பர் அண்டு அவங்க கேட்ட மாதிரி பர்கண்டி கலரு டியூபும் எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கலர் பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபேஷியல் கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா 1:1.5 ரேஷியோவில் தான் எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி செக்ஷன் வைஸாக நம்ம பிரிச்சுட்டு அதிலிருந்து பாலேஜ் டெக்னிக்கில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த பாலேஜ் டெக்னிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட ஹேர்ஸில் இருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேரில் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம கலரிங் கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது அவங்களோட ஹேர்ஸ் பார்த்திங்கனாக்கா அங்கங்கே மட்டும் வந்து அந்த கலர்ஸ் தெரியும். பட் அடித்த மாதிரி தெரியாது. பட் நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த கலர் இருக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்சர் தெரியும். ஸோ அந்த கலர்ஸ் பார்த்திங்கனாக்கா இவங்க கேட்ட கலர்ஸ் பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தெரியக்கூடாது, வெயிலில் போகும்போது வெளியே போகும்போது எனக்கு அந்த கலர்ஸ் வந்து நல்லா ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் இந்த கலர்ஸ் வந்து நம்ம பிளாண்ட் பண்ணாமே பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து அவங்களுக்கு நல்லா ஹைலைட்டாக தெரியணும், வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே வந்து எனக்கு டார்க்கில் இருந்தாலுமே வந்து ஹைலைட்டாக அந்த கலர் தெரியணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம பிளாண்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு நான் வெளியே போகும்போது மட்டும் எனக்கு வந்து நல்லா ஹைலைட்டாக தெரியணும், மற்றபடி ரொம்ப ஹைலைட் எனக்கு வேண்டாம், நேச்சுரலாகவே எனக்கு வந்து கலரிங் இருக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னு கேட்டனால நம்ம வந்து பிளாண்ட் பண்ணாமல் இவங்களுக்கு அந்த கலர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி வந்து கலரிங் பண்ணியிருந்தாங்க. பட் கலர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஹேர் வாஷ் பண்ண கலர்ஸும் பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகும். இது லாங் லாஸ்டிங்காக பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் இந்த கலரிங் வந்து வரும். ஸோ அதே சொன்ன மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டனால தான் நம்ம வந்து பிளாண்ட் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம எடுத்துருக்கிற அந்த செக்ஷனுக்கு மட்டுமே வந்து கலர் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் மூலிமா வர ஹீட் மூலிமா அவங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து நல்லா ஸ்டே ஆகும், கலர் நல்லா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து நம்ம பண்ணணும். ஸோ ஒரு லேயர் விட்டுட்டு ஒரு செக்ஷனில் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு லேயரை விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லேயரில் இந்த மாதிரி வேவ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கலர் ஃபில் பண்ணி பேக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹேர்ஸுக்குமே பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலினாக்கா கண்டிப்பாக பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து இது வந்து 40% டெவலப்பர் எடுத்துருக்கனால ரூட் கிட்ட போகவே கூடாது. ஸோ 1.5 inches வந்து விட்டுட்டு தான் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டுட்டு தான் பண்ணணும். க்ளவுஸ் போடலின்னா கையெல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். ஏன்னா இது வந்து 40 வால்யூம் டெவலப்பர் எடுத்துருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் ஸ்லோ மோஷன்லேயும் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி டெக்னிக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணும்போது சில பேர் பார்த்தா தெரியும், அவங்க கலர் பண்ண மாதிரியும் இருக்கும், பண்ணாத மாதிரியும் இருக்கும், என்ன பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற ஹேர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேஷியல் கலர்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ நான் பண்ணுறது வந்து இது ஒரு டெக்னிக்கு. ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பர்கண்டி அண்டு காப்பர் கலர் அண்டு ரெட் கலர் இதெல்லாமே வந்து பிளாண்ட் கலர் இதெல்லாமே வந்து நேச்சுரலாகவே எல்லாருமே விரும்பி நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற கலர் இது. அதாவது நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் சரி இது மேட்ச் ஆகக்கூடிய கலர்ஸ். ஸோ மற்ற ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த கலர்ஸ் போட்டாக்கா விரும்ப மாட்டாங்க, ரொம்ப அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம மக்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நேச்சுரல் அதாவது லைட் டோன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகும், பிடிக்கவும் செய்யும். ஸோ அதனால தான் நம்ம இவங்களுக்கு வந்து இந்த கலர் எடுத்திருக்கோம்.
ஸோ ஆக்சுவலி இது வந்து நம்ம வாஷ் பண்ணோன்னே தெரியாது. வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அந்த கலர் வந்து ஒரு 2 3 நாள் ஆக ஆக நல்லா ஹைலைட் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கலர்ஸ் பார்த்திங்கனாக்கா நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ இந்த கிளாஸஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கோம். பேசிக் கிளாஸு, அட்வான்ஸ் கிளாஸு, காஸ்மெட்டாலஜி கிளாஸ் அண்டு எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. கலரிங் செக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு அலுமினியம் ஃபாயில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டோம். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போது ட்ரையர் போடுறோம். ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வந்து கலர் நல்லா தெரியும். இப்போ வெட்டில் தெரியாது, பட் ட்ரை பண்ண உங்களுக்கு கலர் வந்து நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க கலர் வந்து நல்லா விசிபிளாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கலர் தான் அவங்க கேட்டிருந்தாங்க, பர்கண்டி கலர். ஸோ அவங்க ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த கலர் தான் அவங்களும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க ஸ்கின் டோனுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபேராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து ரொம்பவே சூட் ஆச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேசிக் கிளாஸ், அட்வான்ஸ் கிளாஸ் அண்ட் காஸ்மெட்டாலஜி கிளாஸ், வேறு ஏதாவது கிளாஸஸ் வேணுனாலுமே, அதாவது ப்ரைடல் மேக்கப் கிளாஸஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல் கிளாஸஸ் அண்ட் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் ஃபோல்டிங் அண்ட் ட்ரேப்பிங் கிளாஸஸ், அந்த மாதிரி எந்த கிளாஸஸ் வேணுனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் கிளாஸஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் ஏதாவது உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு அவங்களோட ஹேர் பார்த்திங்கனாக்கா நல்லா பிளாக்காக இருந்தது. ஸோ நம்ம கலரிங் கொடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கலரிங் பண்ண எஃபெக்ட் ஓரளவுக்கு தான் தெரியுமே தவிர ரொம்ப ஹைலைட்டாக தெரியாது. இவங்க கேட்ட மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இவங்க வெளியே போனதுக்கப்புறமா கண்டிப்பாக இவங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஹைலைட்டு அவங்க ஹேர் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட்டாக தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து நம்ம சேனலை என்ன பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதே மாதிரி பக்கத்துக்கு பெல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் கிளிக் பண்ணணும். அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் வரப்போகுது. ஸோ கீப் வாட்சிங் மை சேனல். ஸோ இது வரைக்கும் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணினா திருப்பியும் சொல்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.